நண்பர்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி பேசுகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். பாடகி சுஜித்ரா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அஃபீஷியல் ஐடியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஹீரோவாக நடித்தா நான் வந்து ஃப்ரீயாக வந்து அவர் நடிக்கிற படத்துக்கு பாட்டு பாடி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. பாடகி சுஜித்ரா மேடம், ஓகேங்களா, பாடகி சுஜித்ரா மேடம் வந்து திவாகர் சினிமாவில் ஹீரோவாக நடித்தா அவருக்கு நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பாடல் பாடி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் சில விஷயங்கள் குறிப்பிட்டு இருந்தாங்க. சிவாஜி கணேசன் சார் ஹீரோவாக இருந்தார், அவருக்கும் தொப்பா இருந்துச்சு. நல்ல டைரக்டர் திவாகரை மோல்டு பண்ணா கண்டிப்பாக இவர் ஒரு நல்ல நடிகராக சிறந்த நடிகராக வருவார். அப்படி இவர் சிறந்த நடிகராக வர்றப்ப இவர் ஹீரோவாக நடிச்சாருன்னா அவர் நடிக்கிற படத்துக்கு நான் ஃப்ரீயாக வந்து பாட்டு பாடி தரேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அப்புறம் என்னோட இஷ்யூ பற்றி சில விஷயங்களே அவங்க சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ ஓகே, அது அப்பாற்பட்ட விஷயங்கள். இந்த நடந்த பிரச்சனைகளை பற்றி சில விஷயங்கள் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ சுஜித்ரா மேடம். உண்மையிலே நீங்கள் எனக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பாட்டு பாடி தர்றீங்களோ தர்றீங்களோ. ரெண்டாவது விஷயம், நீங்கள் வந்து எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை, இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா என் காதில் வந்து தேன் பாஞ்ச மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷமும் பட்டேன். நிறைய பிரபலங்கள்கிட்ட இதை சொல்லி சந்தோஷமும் பட்டேன். ஓகேங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ சுஜித்ரா மேடம். ஆக்சுவலாக சுஜித்ரா மேடம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெஜண்ட், ஒரு பெரிய சிங்கர். அவங்களே நான் ஹீரோவாக நடிச்சு அவங்க சொன்னது உண்மைதாங்க. ஆக்சுவலாக அவங்களும் இன்னொன்று குறிப்பிட்டிருந்தாங்க, லெஜெண்ட் சார் ஹீரோ ஆகிறப்ப ஏன் திவாகர் ஆகக்கூடாதுன்னு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, லெஜெண்ட் சாரை குறைச்சி மதிப்பிடலை. அவங்க வந்து ஒரு சீனியர் மேன் இல்லையா, 60 வயசை கிராஸ் பண்ணவர். அவங்களாம் ஹீரோவாக நடிக்கிறப்ப ஒரு யங்ஸ்டர் திவாகர் ஏன் ஹீரோவாக நடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு நல்ல நபர்களோட சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா, சுஜித்ரா மேடம் ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு எனக்கு மனசுக்கு ரிலாக்ஸாக இருந்துச்சு. நிறைய பேர் அது பிரச்சனைன்னு கேட்டீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிசாக்கா அவங்க அஃபீஷியல் ஐடியிலேருந்து வந்து திவாகருக்கும் வினோத்துக்கு தான் பிரச்சனை அப்படின்னு யாழ் தமிழில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வீடியோ வருது. ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறவங்க மாக்காப்பா அவங்களாம் 15 வருஷம் கிட்டத்தட்ட திவாகரை 4-5 எபிசோடில் தான் பார்த்துருப்பாங்க. இதே சத்யா ஹார்ட்வேர்ஸில் நான் அவங்களோட சேர்ந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ ரொம்ப இந்த பிரச்சனையை பேச வேணாம்னு என்னோட நிறைய வெல்விசர் சொன்னனால இந்த பிரச்சனையை பற்றி நான் பேச விரும்பலை. ஓகேங்களா, ஸோ நிசாக்கா அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னை இன்டர்வியூ எடுத்தாங்களா ஒரு சேனல் ஹராஸ் பண்ணி, அவங்க நிசாக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்ப திவாகருக்கு வினோத்துக்கு தான் சண்டை, நான் விலைக்கோட போனேன்றாங்க. வேற ஒரு ஆறு மஞ்சுநாத், அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிசாக்காவை நெஞ்சில் குத்தின்றாங்க. சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ். திருப்பி சொல்ல வரேன், நிசாக்கா 5 வேளை தொழுகுறாங்க, ரியாஸ் மாமா 5 வேளை தொழுகுறாங்க. அவங்க மனசாட்சிக்கு இருந்தால் யாருக்கு நடந்த பிரச்சனை இவங்க விலைக்கு விட தான் வந்தாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமாக செய்கிறாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணது ஒரு நாள், ஓகேங்களா, இவங்க வந்தது ஒரு நாள். ஓகேங்களா, அதுக்கிடையில் கதை சோடிச்சு. ஓகே, இந்த பிரச்சனையை நான் விட்டுட்டேன். இருந்தாலும் மக்கள்கள் முட்டாள்கள் கிடையாது. திவாகர் கம்ப்ளைண்ட் பண்ணது ஒரு நாள், 5 நாள் கழித்து பிளான் பண்ணி ஒரு கதையை ரெடி பண்ணி இவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நிசாக்கா வந்து அஃபீஷியல் ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன். என்றைக்குமே பாதிக்கப்பட்டவங்க உடனே வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்காக இன்னொருத்தவங்க சண்டை போட மாட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனையை விட்டுருவோம். ஓகேங்களா, இந்த பிரச்சனையை நான் மறந்துட்டேன், இதை விட்டுட்டேன். இருந்தாலும் மக்கள் கேட்குறதுக்காக தொட்டு தொடாமல் இதை பற்றி ஒரு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேங்களா, ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. ஓகேங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக கதை சொல்கிறாங்க. ஓகேங்களா, நடந்த உண்மை வேறு, சிசிடிவி ஃபுட்டேஜில் தெரியும். நான் அந்த விஷயத்தையும் மறந்துட்டேன், அதை விட்டுருவோம். ஸோ பாடகி சுஜித்ரா மேடம் வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எந்த இன்டர்வியூ பர்சனலாகவும் சில அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, எந்த இன்டர்வியூலையும் பொறுமையாக நிதானமாக கொடுங்கன்னு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் யூடியூப் சேனல் இன்டர்வியூ கொடுக்கவே மாட்டேன். ஓகேங்களா, அதில் ஆக்சுவலாக தெரிஞ்ச 1-2 பேருக்கு மட்டும்தான் நான் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ப வச்சு கழுத்தை எடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டான பலனை அவங்கவுங்க அணிவிப்பாங்க. அந்த குக்வித் கோமாளி செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்துறை இருந்தார், நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாருக்குமே தெரியும். நான் அமைதியாக என்னோடய வேலையை பார்த்தேன். சரி, ஓகே, அதை மறந்துட்டேன். ஸோ இனிமேல் சினி உலகத்தில் ஓகேங்களா கண்டிப்பாக நம்மளுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கப்படும். அந்த பாதையை நோக்கி போகிறேன். ஓகேங்களா, நான் இது வரைக்கும் விளம்பரம் பெய்டு ப்ரொமோஷன்லாம் பண்ணதே இல்லைங்க. காசுக்கோ பப்ளிசிட்டிக்கோ நான் இது வரைக்கும் ஆசைப்பட்டதே இல்லை. எனக்குன்னு ஒரு கேரக்டருக்கும் அதன் பிறகு தான் நான் ட்ராவல் பண்ணி போகிறேன். இப்போ நிறைய படங்கள் பிக் பாஸ் முன்னாடி 5 படங்கள் நடிச்சிருக்கேன். எனக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் நல்ல உறவு தான் இருக்குது. யார் கூடயும் நான் சண்டை போட்டது கிடையாது. ஓகேங்களா, இதே விஜய் டிவியில் எத்தனையோ ப்ரோக்ராம் இருந்திருக்கேன், எந்த பிரச்சனையும் சண்டை கிடையாது. ஆனால் அவனுக்கு வந்தார், பிரச்சனை ஆயிடுச்சு. அவர் இருக்கிற நிகழ்ச்சிகளை நான் புறக்கணிச்சுக்கிட்டு தான் வந்தேன். சரி, ஓகே, எல்லாம் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுஜித்ரா மேடமுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். நம்மளை பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் 20% இருப்பாங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பிடிக்கிறவங்களை நோக்கி நான் பயணம் பண்ணுவேன். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நீதி, நேர்மை, சத்தியம் இருக்குது. ஓகேங்களா, நான் ஒரு ஆள்
ஒரு ஆள் 1000 யானைகளின் பலம் காட்டுவேன். ஓகேங்களா? நம்மளை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ண நினைக்கிறவங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரே ஆள் சிங்கிளாக இருக்குன்ற மாதிரி நேர்மை நீதி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறனால நான் எத்தனாயிரம் பேர் வந்தாலும் எதிர்த்து நிற்பேன். ஓகேங்களா? அதுக்காக இந்த குக் வித் கோமாளி செட்டு பிரச்சனை நான் பிடிச்சி இழுக்கிறேன்னு கிடையாது. அதை நான் விட்டாச்சு. ஓகேங்களா? அதை மறந்தாச்சு. நன்றி மக்களே, நன்றி.